சார் சார் யாரு? என்னம்மா? சார் உங்க ஆபீஸ்ல ஜாப் வேக்கண்ட் இருக்குன்னு நெட்ல பார்த்தேன். அதுக்கு தான் ரெஸ்யூம் எடுத்துட்டு வந்தேன். ஓ அப்படியா? உள்ள வாங்க. ஓகே சார். ப்ளீஸ் கம். தேங்க்யூ சார். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். சார் இந்தாங்க, இதுதான் என்னோட ரெஸ்யூம். வெரி குட்மா. தேங்க்யூ சார். உங்களை பற்றி உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள். சார் நான் நர்மதா, பிபிஏ முடிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் நானும் என்னோட ஹஸ்பண்ட் என் பையனும் தான் இருக்கோம். என் பையனுக்கு 5 வயசு ஆகுது. அவன் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான் சார். வேலைக்கு போகலான் தான் ஜாப் தேடிட்டு இருக்கேன். நீங்கள் எவ்வளோ சேலரி எதிர்பார்க்குறீங்க? ஒரு 20,000 கிடைச்சா பெட்டராக இருக்கும் சார். உங்கள் அழகுக்கும் திறமைக்கும் 20,000 இல்லை 30,000 கொடுக்கலாம். வாவ், தேங்க்யூ சார். ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது. என்ன சார் அது? தினமும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஷார்ட்ஸு ஸ்லீவ்லெஸ் தான் போட்டு வரணும். என்ன சார் சொல்கிறீங்க? என்னம்மா நீ நினச்ச? எம்டிக்கு செக்ரட்டரி போஸ்ட்னா சும்மாவா? சார் ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி எப்படி சார் ட்ரெஸ் போட்டு வருவாங்க? அப்படிலாம் ட்ரெஸ் பண்ணால் தான் எங்கள் எம்டிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சார் நான் படித்த படிப்புக்கு தான் வேலை கேட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போட்டால் எப்படி சார் சொல்லுங்க? என்னோட படிப்புக்கு இல்லாத மரியாதை என்னோட அழகுக்கு கிடைக்கிறது எனக்கு வேண்டாம் சார். ஸோ என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு இந்த ஜாப் வேண்டாம் சார். சாரி சார். ரெஸ்யூமை கொடுங்க. அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்னு இந்த பொண்ணு இப்படி கோவப்பட்டு எழுந்து போறா? ரொம்ப கஷ்டம்டா சாமி.